சொல்ஜர்ஸ் 2024 பெஸ்ட் கேம்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி தனியாக வீடியோ பார்த்துருப்போம். பட் என்ன பிரச்சனைனா 2024 நல்ல கேம்ஸ் மட்டும் இல்லை, நல்ல கேம்ஸ் வந்துருக்கு. உண்மையே நல்ல கேம்ஸ் எது, எப்படி கேவலமான கேம்ஸ் இது, அது எந்த அளவுக்கு கேவலமான கேம்ன்றதான் இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். பார்த்துருவோம். ஆடி கேகே சேனல் வீடியோ போட்டிருப்போம். இது அதுக்கு முன்னாடி தெரியல, பிளான் போட்டிருக்கேன். அது 2024 மொக்க மூவிஸ்ன்ட்டு அந்த மாதிரி மொக்க கேம்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறது. ஓகே சொல்ஜர்ஸ், யாரெல்லாம் லைக் பண்ணீங்க, ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அவரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம்ல, யாரெல்லாம் இந்த வருஷம் கேம் விளையாடி ரொம்ப நொந்து போனோம் ப்ரோ அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், பிளாக் ஷிப் அவார்ட்ஸ்ல நம்ம சேனல் நாமினேட் பண்ணிருக்காங்க மிஸ்டர் GNS. அதனால என்ன பண்றீங்க பண்ணா டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம நம்மளுக்கு ஓட்டு போட்டு விடுங்க. அவார்டு வாங்குறமோ வாங்கலையா பட்சம், பட் சண்டை செய்யறோம். அது மட்டும் இல்லாம அது எனக்கு தான் ஓட்டு போடலாம் கிடையாது. அதில் இருக்கிற சில ஸ்டோரி கேமர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ் கேமிங்களும் இருக்காங்க, தமிழ் கேமிங் ஓட்டு போடுங்க. ஸ்டோரி பேஸ் கேமர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே சொல்ஜர்ஸ், ஓவரா பேசாம வீடியோ போயிடலாம். நான் காரசாமி, இந்த ஷோ என்றா சண்முகா. எட்டாவது பார்க்க போகிறது கான்கர்ட். ஆக்சுவலி இந்த கேமை ஃபர்ஸ்ட் தான் வைக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு மரண கொடூரமான மொக்கை வாங்கின கேம் தான் இந்த கேம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? சரியா சொல்லுவாங்கன்னா, இந்த கேமோட டெவலப்பர் தான் சோனி. அதாவது சோனி தான் மெயின் ஆளு. அவன் என்ன பண்ணாமன்னா, அவன்கிட்ட ஸ்டோரி கேம்ஸ் பல இருக்குது. காட் ஆஃப் வார் இருக்குது, அன்சார்ட்டட் இருக்குது, லாஸ்ட் ஆஃப் அஸ்லாம் இருக்குது. ஆனால் அவங்ககிட்ட என்ன பிரச்சனைனா, அவங்ககிட்ட ஒரு பேட்டில் ராயல் கேம் இல்லை, ஹீரோ ஷூட்டர் கேமிங் இல்லை. ஸோ என்ன பண்ணுறது, மல்டிபிளேயர் கேம் வேணுமே யோசிக்கும் போது தான் தலைவனுக்கு உதித்துள்ள ஒரு ஞானவதியம் தான் இந்த கேமு. கணநேரத்தில் என் ஞானத்தில் உலகமானது இந்த ஓவியம். ஆனால் அந்த ஒரு செட் ஆஃப் பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், ஃபோர்ட்நெட் பயங்கர ஹிட்டு. ஸோ நம்மளும் இறக்கணும், நம்மளை தான் பண்ணணுன்ட்டு தான் இந்த கேமை டெவலப் பண்ணால் அவன் பிளான் போட்டான். என்ன பண்ணா அப்படின்னா, ஃபயர் வாக் ஸ்டுடியோஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை வாங்கி, தம்பிங்களா இந்த மாதிரி கேம் ஒன்று பண்ணி கொடுங்கப்பா, கேம் வேணும்ப்பா அப்படின்ட்டு பயங்கரமாக பணத்தை கொட்டி செலவு பண்ணால் அந்த கேமுக்கோசரம். நான் போடுறேன் கமான் கபிலா. அது முதல்ல சாதாரண காசு இல்லை, 200 மில்லியன் செலவு பண்ணியிருக்கான். எப்படி 200 மில்லியன்? இத்தனை காசு செலவு பண்ணி 2-3 வருஷமா டெவலப் பண்ணுறதா இந்த கேம். இந்த அளவு டெவலப் பண்ண கேம் வந்தவனே கேமா இருந்துச்சா பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியே ஷேம் ஆயிடுச்சு. ஷேம் பப்பி ஷேம் ப்ரோ. அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ, நீங்க செத்துக்கு திட்டாதீங்க. அதுவும் ஒரு கேம் இல்லையா, கேமா பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி தெரியும். ஒரு கேம் ஓடுதோ ஃபிளாப் ஆகுதோ இல்லையோ, அது ஆன்லைன்ல ஓடிட்டு இருந்துச்சுன்னா ஓகே, நீங்க சொல்றாம ஏத்துக்கலாம், எனக்கு திட்டக்கூடாது அப்படின்ட்டு. இந்த கேம் ரிலீஸ் ஆகி எத்தனை நாள் ஈத்து முன்னாங்க தெரியுமா? 8 நாள். 8 நாள் ஈத்து முன்னா இந்த கேம். 8 நாள் பார்த்தா சமயப்பட்ட அந்த கேம் வாடா அப்படின்ட்டு. இந்த ரத்தத்துல பிறந்த குழந்தை எனக்கு வேண்டாம். இந்த கேமில் பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா பல பிரச்சனை உள்ளது. ஃபர்ஸ்ட் இந்த கேமோட கான்செப்ட், கார்டன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி படம் பார்த்துட்டு அறம்போதே எழுதுறாம தான் கதை இருந்திருக்கும், இந்த கேமோட கான்செப்டே இருந்திருக்கும். இது பத்தாதுக்குன்ட்டு ஏகப்பட்ட வேலரண்ட்டு, ஓவர் வாட்ச், டெஸ்டினி இந்த மாதிரி கேம் பல ஐட்டங்களை உள்ள உருவி இவ்வளோ வச்சிருந்தானுங்க. ஆனால் கேரக்டர் டிசைனை கேவலமாக்கிட்டானுங்க. யாரியா நீ மீந்து போன மாவுல செஞ்ச கொடுக்கட்ட மாதிரி இருக்க? கடைசி சேர்ந்து கான்செப்ட் உருவா மாதிரி அது ஏண்டு கேரக்டரை உருவி இவனுக்கு ஏன் கேரக்டர் வச்சிட்டானுங்க, உள்ள காலம் மட்டும் மாற்றி விட்டானுங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி, கேரக்டர் தான் கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா பாக்கித்தா, நான் இந்த மாதிரி தாங்க இருப்பேன் நான் அப்படின்னு ஆசைப்படுறாம ஒரு கேரக்டருக்கானா இல்ல, ஆன்டி மாதிரியான கேரக்டர் ஒண்ணு, அப்புறம் பல்லு போன கேள்வி கேரக்டர் ஒண்ணு, இது பத்தாதுக்குன்னு குப்பத்தடி தான் ஒரு கேரக்டர். ஏண்டா குப்பத்தடி ஒரு கேரக்டரா டாடா இது? இப்படி கண்ட கொடூரமா கேரக்டர் வச்சா எவனுக்கு வச்சு வளர்றதுக்கு ஆசை வரும்? கடத்தானே அதுவே காண்டாயிடுச்சு பல பிளேயர்ஸுக்கு. பத்தாதுக்கு இந்த கேம் ரேட் எவ்வளவு தெரியுமா? $40. சாரி, $40. மார்க்கெட்ல ஏகப்பட்ட இது நல்ல கேம்ஸ் ஃப்ரீயா இருக்கும் பொழுது இப்படி மொக்க கேமுக்கு $40 கொடுத்தா எவன் வாங்கி விளையாடுவான்? சரி ஓகே, அவன் வாங்குறான்னு வச்சிங்களேன், வாங்கினது கம்மியான ஆளுங்க தான். கம்மியான ஆளுங்க வாங்கி விளையாடுறாங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் கேம்லாம் மேட்ச் பிக்சிங் ஆகிறதே கஷ்டம். நீ விளாடுற கூட 4 பேர் இருந்தாலும் விளாட இப்போ மேட்ச் ஆக முடியும், மேட்ச் பிக்கிங் ஆகுது இல்லை, அப்புறம் பங்குது ஆகுது. ஆமா, நீங்க மட்டும் போயிட்டு பிள்ளை ஆளே வரலாம், அவங்க எப்படி கேம் ஆட முடியும்? இந்த மாதிரி பல கோளாறுகள் ஏற்பட்டிருக்கு இந்த கேம்ல. அதனாலதான் சோனி காண்டா என்ன பண்ணிட்டான், வேண்டா இந்த கெட்ட பேருக்கு வேண்டாம், சொல்ல வேலையை விட்டே போறான்ட்டு 8 நாள்ல ஈத்து முட்டான் இந்த கேம். 12 மேப்பு, 6 மோடு, 16 கேரக்டர் இருந்துமே யாருக்கும் பிடிக்காம போயிடுச்சு. இது பல பேர் வெறுக்கிற கேமா ஆயிடுச்சு. போய் குப்பையில போடுவோம். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த கேமோட பிசிக்கல் காப்பி தெரியுமா, அந்த சீல்லாம் போட்டு தம்பி $40 வேணாம்ப்பா, $1 மட்டும் கொடுப்பா போதும்பா அப்படின்ட்டு சூப்பர் மார்க்கெட்லாம் குப்பமா போட்டுச்சாங்களாம் அந்த கேம் சீரியெல்லாம். அப்படி இருந்து என்ன பண்ண 8 நாள் ஈத்து முட்டான். அப்ப அது வாங்குறது ஒட்டுதான். இதனால காண்டான சொல்லி என்ன பண்ணா அப்படின்னா, நஷ்டத்துக்கு காரணம் யாரா? யாரு? இந்த கேமை டெவலப் பண்ண ஃபயர் வாக் ஸ்டுடியோஸ் தான்டா. அந்த கம்பெனி இழுத்து மூடுறான்ட்டு இந்த கேமை மூடின கையோட அந்த கம்பெனி இழுத்து மூட்டானுங்க. சோனி உங்களுக்கு தேவைதான்டா இது. நீ பெரிய மாவீரனே, ஒரு மாமிச மலையே
கடைசியில சோனிக்கே ஆகல போனி. இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. 7வது அதில் பார்க்க போகிறது சூசைட் ஸ்குவாட் கில் த ஜஸ்டிஸ் லீக். இந்த வருஷத்தில் ரொம்ப மொக்க வாங்கின கேம்களில் மிக முக்கியமான கேம் தான் இது. அதாவது இப்போ கேமோட ப்ரொடக்ஷனை வந்து ரொம்ப நாளாக இது வச்சுருந்தானுங்க, ரொம்ப நாளாக செஞ்சுட்டு இருந்தானுங்க. இந்த கேம் வருது 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 அப்படின்ட்டு ஒரு வழியாக கட்டம் கட்டிச்சியா இந்த வருஷம் இந்த கேம் ரிலீஸ் ஆயிருந்தது. பட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஏன்டா இந்த கேம் ரிலீஸ் ஆச்சுன்னே தோணுச்சு. காரணம் டிசி சூப்பர் ஹீரோஸை மொத்தமாக வச்சு செஞ்ச கேம் தான் இந்த கேம். அது மொத்தமாக வச்சு அசிங்கம் பார்த்த கேம் தான் இந்த கேம். வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. இந்த கேம் டெவலப்பர்ஸா வந்து ராக் ஸ்டடி. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட நல்ல கேம்ஸ் பண்ணியிருக்காங்க டிசி கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி. முக்கியமாக பேட்மேன் பார்த்தீங்க அப்படின்னா பேட்மேனுக்குன்ட்டு பேட்மேன் அர்க்கம் ஆர்ஜின்ஸ், பேட்மேன் அர்க்கம் நைட், பேட்மேன் அர்க்கம் அசலம், பேட்மேன் அர்க்கம் சிட்டின்ட்டு இந்த அர்க்கம் சீரிஸ்லேயே வந்து பல பிரம்மாண்டமான பெஸ்டான கேம்ஸ் கொடுத்தவங்க தான் அவங்க. சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குங்க. பட் இந்த கேம் அந்த ஃப்ரான்ச்சைஸ்லாம் வருது, அந்த யூனிவர்ஸை வருதுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ இந்த கேமுக்கு ஹைக் இருக்கும், ஹைப் இருந்திருக்கும். ஓகேடா, பேட்மேனை கெத்தா காமிச்ச கம்பெனி, பேட்மேன் சூப்பரா காமிச்ச கம்பெனி, கண்டிப்பா பேட்மேன் கெத்தா காட்டுவாங்கடா அப்படின்ட்டு பேட்மேன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கேம் வாங்கி விளையாண்டா. அப்பதான் புரிஞ்சுது அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. பேட்மேன் ஃபேன்ஸ் கேம் மாட்டு கண்ணு மிளகு அட்டை எழுதி வச்சுட்டு என்ன யாரும் தேட வேண்டாம் அப்படின்ட்டு போற அளவுக்கு இருந்துச்சு இந்த கேம். காரணம் என்ன, போய் ஹார்லி குயின் கையால பேட்மேனை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி காலி பண்ணிருப்பாடு. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். என்னடே இதெல்லாம் எவ்வளவு அசிங்கப்பட பேட்மேனுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை கூட்டு வந்து போய் ஹார்லி குயின் காலி பட்டிலடா. கேட்டா வந்து பிளாக் ஹியூமராமா காமெடியாமா. எனக்கு சிரிப்பு வரலீங்க, எனக்கு சிரிப்பே வரல. காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. சரி ஸ்டோரியாவது ஒழுங்கா இருக்குன்னு பார்த்தா ஸ்டோரியில வந்து ஏகப்பட்ட மங்கினித்தனம் பண்ணிச்சிருப்பாங்க. முக்கிய மங்கினி யாருன்னா சூப்பர் ஹாஸ் தான். பிரேனியாருக்கு எவ்வளவு சூப்பரா தெரிஞ்சிருக்கும். பட் இந்த பிரேனியாருக்கு வந்து இந்த இடத்துக்கு வரும்பொழுது சூப்பர்மேன் சொன்னாரம்மா வந்து என்ன மாதிரி இவரும் நல்லவரா இருக்கலாம், நான் கூட ஏலியன் தான், நல்லது செய்யலையா, அவரு நல்லது தான் வந்திருப்பாரு, வாங்க போய் அவர்கிட்ட அமைதி உடன்படிக்கை பேச்சலாம் வாங்க அப்படின்னு கூட்டு போயிட்டு மொத்த ஜஸ்டிஸ்லயும் போட்டலாரமா இந்த கேம்ல குத்திட்டு இல்ல எப்படின்னா டிசி ஹீரோஸா வில்லன்ஸா இருப்பாங்க. இந்த வில்லனா அந்த ஆளுலாம் வந்து ஹீரோவா இருப்பாங்க. இது காமிக்கல வந்த கதை வச்சுங்களேன். இது வந்து ஒழுங்கா காட்டணும்ல. பிளாஷ் பாத்தீங்கன்னா வந்து பிளாஷை போட்டு தள்ளுவாங்க, அவர் கையை வெட்டிடுவாங்க. ஜஸ்டிஸ் லீக் கூட இடம் இருக்கும் இல்லையா, ஜஸ்டிஸ் லீக் கூட ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போவாங்க. போகும்போது ஃபிங்கர் பிரிண்ட் வேணும். ஃபிங்கர் பிரிண்ட் என்ன பண்ணிருப்பாங்க, பிளாஷோட விரல வெட்டி எடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்ப இருக்கிற மொபைல் போன்ஸ் ஒரு கையில ரத்த ஓட்டம் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் வந்து மொபைல் அன்லாக் பண்ணோம். அப்படி இருக்கும்போது ஒரு சூப்பரோட ஹெட் குவார்டர்ஸ் எப்படி வந்து கிணத்தனமா அன்லாக் பண்ணிருக்கோம். பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டே. இந்த மாதிரி செக்யூரிட்டியே இல்லாத ஒரு கிணத்தனமான விஷயங்கள்லாம் இந்த கேம் வந்து காமிச்சிருப்பாங்க. என்னடா இது, என்னடா ஓராளியாடா, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. சூப்பர்மேன் பாத்தீங்கன்னா போனவனா பட்டு போட்டுலாரம்மா. ஆனா இவங்கள மட்டும் ஒருத்தரை கூட கொண்டிருக்க மாட்டோம்மா. இவங்களாம் சேர்ந்து சூப்பர்மேனை போட்டுறாங்களம்மா. இதெல்லாம் கேளத்தனமா இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண சூப்பர் ஹீரோஸை அநியாயமா போட்டுறாங்க இந்த கேம்ல. இதுல வேற இந்த கேம் ஃபர்ஸ்ட் லைவ் சீரிஸ் வர வேண்டியது, அப்புறம் எல்லாம் கலாச்சாரம் என்ன பண்ணிட்டாங்க, லைவ் சீரிஸ்லாம் இல்லைங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் வந்து இந்த கேம் அடுத்தடுத்து பார்ட் வந்துட்டே இருக்கும், சீசனா வரும்னாங்க. பட் இப்ப நிலைமையை பார்த்தா இதோட அடுத்த பாட்டுலாம் வருமானு தெரியல. இதோட ஈத்து மூடுறாம தான் வச்சிருக்காங்க இந்த கேம். இதோட கொடுமைன்னா இந்த வருஷம் கேம் வந்து 2000-4000 ரூபாய்க்குள்ள விற்பாங்க ஸ்டீம்ல. பட் ஸ்டீம் ஆஃபர்லயே 300 ரூபாய்க்கு வந்துருது. ஸ்டீம் ஆஃபர்ல ஏண்டா அவ்வளோ பெரிய கேம் பண்ணி வெறும் 300 ரூபாய் வித்துட்டு இருக்கீங்களே, இல்ல அதே மாதிரி தெரியலையான்னு கேட்கலாம். பட் என்ன பண்றது, கேம் மோல்ல இப்படிதான் வாங்குவானுங்க, என்ன பண்றது அப்படின்ட்டு ஸ்டீம் வந்து கூவிக்க ஆரம்பிச்சிட்டான். 410 அப்படின்ட்டு வந்து இந்த அளவுக்கு கொடூரமான கேம் தான் இந்த சூசைட் ஸ்குவாட். பட் இருந்தாலும் அந்த கேமோட கதை வேணும், இந்த கேமோட கதை பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது லிங்க் வந்து இங்க வச்சிருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா இந்த கிளிக்ல கொடுக்கல அப்படின்னா சேனல் போய் பாருங்க. சேனல்ல வந்து இந்த கேமோட கதை போட்டிருக்கேன், ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 6வது இதில் பார்க்க போகிறது தான் ஸ்கல் அண்ட் போன்ஸ். இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா யூபிசாஃப்டோட கேம். இந்த வருஷம் தான் செஞ்சுருக்கோம். யூபிசாஃப்ட்டுக்கு அடி தெரியுமா, அப்படி அடி வாங்கி விழுந்த கேம்கள் இதுவும் ஒன்று. குறிப்பாக சொல்லலாம் இந்த கேமை வந்து பல வருஷமா ப்ரொடக்ஷன்ல இருந்துச்சு. இப்போ ரிலீஸ் ஆகிடும் அப்போ ரிலீஸ் ஆகிடும் பல பேர் எது காத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் கட்டக்கண்டியாக இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகிட்டு இந்த கேம் ரிலீஸ் ஆச்சா இல்லையான்னு கூட பல பேருக்கு தெரியாம இருந்துச்சு. எனக்கு கூட பல டவுட், கேம் ரிலீஸ் ஆகலையா அப்படின்ட்டு. சரியா சொல்லலாம் காமிகானுக்கு போயிருந்தேன். காமிகான கேம் வச்சிருந்தாங்க, விளையாடி பாருங்க ஃப்ரீடமாக பாருங்க வச்சிருந்தாங்க. அப்பயே ஆடி பார்த்துருந்தேன். அப்பயே நல்லா கேம் மாதிரி இருந்துச்சு, வர இந்த கேம் இன்ட்ரெஸ்டா விளாடுற மாதிரி இல்ல. இதுவரை கொடுமைன்னா யூபிசாஃப்ட் இந்த கேம் வந்து என்னன்னு சொல்லி கிளைம் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து AAA கேம் கிடையாது, இது AAA கேம், இது வந்து 4A கேம், 4A கேம் தான் இந்த கேம் அப்படின்ட்டு அநியாயத்தை உருட்டி கிளைம் பண்ணியிருந்தாங்க இந்த கேமுக்கு. இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, 3னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே.
பட் கேம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 4A இல்ல இது AA கூட ஒர்த் இல்லைன்ட்டு பல பேர் வந்து கழுவி ஊற்ற ஆரம்பிச்சீங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். சொல்லலாம் இது இந்த கேம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யூபிசாஃப்ட் தயாரிச்ச அசாசின்ஸ் கிரீட் பிளாக் ஃபிளாகோட இன்ஸ்பிரேஷன் தான் இந்த கேம். பல பேர் இந்த அசாசின்ஸ் கிரீட் பிளாக் ஃபிளாக் மாதிரி தான் இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அசாசின்ஸ் கிரீட் பிளாக் ஃபிளாக்ல பண்ணக்கூடிய சில விஷயங்கள் கூட இதில் பண்ண முடியாது. குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் வந்து கப்பலில் இருக்கணும், கப்பலே தான் இருக்கணும், கப்பலே தான் சுத்தணுன்ற மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட ஹைலேண்ட்ஸ் கேம் கூட இருந்தாலுமே ஹைலேண்ட்ஸ் உங்களால் வந்து இறங்கி விசிட் பண்ணவே முடியாது. சரியா சொன்னால் பிளாக் ஃபிளாக்லையுமே ஹைலேண்ட்ஸ் இருக்கும். அந்த ஹைலேண்ட்ஸ் நீங்கள் வந்து இறங்கி பார்க்கலாம், உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ள பெருசாக எது மரம் செடி கொடி தான் இருக்குது அப்படின்னா கூட உங்களால் வந்து இறங்கி பார்க்க முடியும். கடல் அங்கே பற்றியா ஒரு லேண்டு தெரியுது, அங்கே போய் பார்க்கலாம் வா அப்படின்னு முக்குள்ள மனசில் தோணும் இல்லையா, அவ போய் இறங்கி பார்ப்போம் இல்லையா. நான்லாம் பார்த்துருக்கேன் அந்த காலத்தில் கேம் ஆடும்போது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து இந்த கேமுக்குள்ள இல்லாதனால ஏகப்பட்ட கேமர்ஸ் வந்து டிசப்பாயின்ட் பண்ணிடுச்சு. இந்த கேம் வந்து டெவலப்மெண்ட்ல இருந்துச்சு தெரியுமா, அதுவும் சாதாரணமாக வந்து 2 வருஷம் 3 வருஷம்லாம் இல்லை, கிட்டத்தட்ட 11 வருஷம் டெவலப்மெண்ட் இருந்துச்சு இந்த கேம். ஏன்னா 11 வருஷத்துக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. 11 வருஷமா அப்படின்னு பார்த்தா 11 வருஷம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா 10 வரைக்கும் டெவலப்மெண்ட் அர்த்தம். 11 வருஷம் டெவலப்மெண்ட்ல இருந்தோம். இந்த கேம் வந்து மக்களுக்கு பிடிக்கவே இல்லை, வெறுப்பாய் காண்டாய் போயிருச்சு. இதனால இந்த கேம் வந்து ஃபிளாப் ஆகி போயிருச்சுன்றதா வருத்தமான ஒரு விஷயம். ஏன்டா யூபிசாஃப்ட் நீ கேம் பண்றது கேமர்ஸ் தான், ஆனா கேமர்ஸ்க்கே பிடிக்காத மாதிரி கேம் பண்றியே, இதெல்லாம் நியாயமா? இது முதல்ல யாரு கேம் பண்றதை புரிஞ்சுட்டு கேம் பண்ணுங்கடா. தெரிஞ்சுக்கிட்டியா? 5வது இடத்துல பார்க்க போறது ஜுஜுட்சு கைசன் கர்ஸ்ட் கிளாஷ். ஜுஜுட்சு கைசன் அனிமி பத்தி யாரும் தெரிஞ்சிருந்திருக்கும். சரியா வாய் ப்ரொனன்சியேஷன் வரல, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த அனிமி பத்தி தான் தெரிஞ்சிருக்கும். நருட்டோ, டிராகன் பால் சி, ஒன் பீஸ் பார்க்குற அனிமி ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த டீமோட வரல சாப்பிட்டா டீமோட பவர் மாதிரிலாம் வந்து காமிச்சிருப்பாங்க. நம்ம ஊரே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருந்திருப்பாங்க. நிறைய பேர் மாங்காய் வாங்கலாம் படிச்சிருந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஊரே ஃபேன் பேஸ் இருந்திருக்கும் இந்த அனிமிக்கு. பட் இந்த அனிமிக்கு வந்து ஒரு கேம் பண்றேன், இந்த அனிமியை பேஸ் பண்ணி கேம் பண்றேன்னு தான் அந்த கேம் பண்ணிருப்பாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த அனிமி பார்த்தவங்களுக்கே வந்து வெறியாயிடுச்சு இந்த கேம் ஆடும் பொழுது. ஐயோ இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போகுது தெரியல. அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஆக்ஷன் கேம் தான். எப்படி நருட்டோ பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ஆக்ஷன் கேம்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் ஆக்ஷன் கேம்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா இது ஒரு புது அனிமி, புதுசாக கேம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த பழைய நருட்டோ கேம் மாதிரியே பண்ணி வச்சிருப்பாங்க இந்த கேம். குறிப்பாக சொன்னா கட்சின்னு பொதுவாக அனிமி பேஸ் பண்ண கேம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனிமி சீக்வன்ஸ் வந்து ரீக்ரியேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு டிராகன் பால் சி கிராக் அவுட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அனிமில இருந்த சீனை அப்படியே வந்து கேமுக்குள்ள கட்சினா வரும், அப்படியே எடுத்து போட்டுறது இல்ல, இவங்க ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. பட் இங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஏன்பா அனிமிலாம் எடுத்துலாம் போட வேணாம், ரீக்ரியேட்லாம் பண்ண வேணாம், இந்த அனிமியை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உள்ள வச்சிரு அவ்வளவுதான், அது போதும் அப்படின்ட்டு வெறும் ஸ்கிரீன்ஷாட் உள்ள வச்சிருப்பானுங்க. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி டே இதெல்லாம் அநேகமா இருக்குது. ஸ்கிரீன்ஷாட் போட்டு காசு சொல்றதெல்லாம் இண்டி கேமர்ஸ் பண்ணிருப்பாங்கடா காசு இல்லை அப்படின்ட்டு. நீ இவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்துக்கிட்டு இப்படி பண்றா நியாயமா இருக்காடா? இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்களா? இந்த அநியாயம் பண்றியாடா? இது மட்டும் இல்லாம இந்த கேமோட ஃபைட்டிங் ஸ்டைல், இது கேமோட மெக்கானிசம்லாம் நிறைய பேருக்கு வந்து இம்ப்ரெசிவா இல்ல, யாருக்குமே அந்த அளவுக்கு பிடிக்கல. ஏற்கனவே பார்த்த பழைய கேமா தான் இருக்குது, புதுசாக எதுவுமே இல்லைன்ட்டு ஏகப்பட்ட வந்து கழுவி ஊத்திட்டாங்க. ஆக்சுவலி என்னன்னா பொதுவாக அனிமி பேஸ் பண்ண அந்த கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டெடிகேஷனாலாம் பெருசா ஒர்க் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசியா டெடிகேஷன் எல்லாம் பண்ண கேம் பாத்தீங்கன்னா டிராகன் பால் சி கேட்கறாரு தான். அதுக்கு முன்னாடி அனிமி கேம்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா சும்மா ஒப்பு சப்பு பண்ணுவாங்க, சும்மா என்னப்பா பண்ணுவோம் அவ்வளவுதான், பண்ணி விட்டா காசு வரப்போது பெருசா என்னத்த அப்படின்ட்டு இந்த ஃபேன்ஸ்களை முளகாச்சிடலாம் அப்படின்ட்டு சும்மா டம்மியாக தான் கேம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 10ஓட போதவனு 10ஓட இது ஒன்று அப்படின்ற கேம் தான் இந்த கேம் மாறிடுச்சு. 4வது இடத்துல பார்க்க போறது குவைட் பிளேஸ் தி ரோட் ஹெட். இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா குவைட் பிளேஸ் அப்படின்ற மூவியை பேஸ் பண்ண ஒரு கேம் தான் இது. பட் அதுக்காக வந்து மூவியில் இருந்த கதையை அப்படியே எடுத்துக்காம மூவி நடக்கிற சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சீக்வன்ஸில் வந்து வேற எங்கேயோ நடக்கிற மாதிரி தான் வந்து கதை உருவாக்கி இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபீமேல் கேமும் கூட. பட் என்ன பிரச்சனைனா இந்த கேமோட கிராஃபிக்ஸ் எல்லாம் கூட ஓகே தான். பட் என்னன்னா இந்த கேமோட மெக்கானிசம், இந்த கேம் சொல்ல வந்த கதை தான் வந்து கேமுக்குள்ள வந்து வெறுப்பா இருந்திருக்கும். அதாவது நீங்க வந்து சத்தம் போடாம நிற்கணும், சத்தம் போட்டீங்கன்னா பேய் வந்துடும். அமைதி அமைதி அமைதியோ அமைதி. அதுக்காகவே சத்தம் போடாம பேய் வர நேரத்தெல்லாம் அப்படியே மெதுவாக நடந்து போகணும். இது கேம் ஆடுற பல பேர் வந்து பயங்கரமா காண்டி திருகி. உதாரணம் லால் கேமர் கூட வந்து இது வந்து கடுப்பையில வீடியோ போட்டிருப்பாரு நினைக்கிறேன். நான் அவர் மட்டும் இல்ல ஏகப்பட்ட கேமர்ஸே வந்து காண்டி ஏற்றிருக்கு இந்த கேம். சில பேர் வந்து இந்த மூவியை பேச வந்தனால இந்த கேம் வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருந்துருக்கலாம். இது மட்டும் ஃபீமேல் லீடர் அப்படின்றனால சில பேர் சப்போர்ட்டும் பண்ணியிருந்துருக்கலாம். மற்றபடி காசு கொடுத்து வாங்கின பல பேருக்கு இந்த கேம் வந்து காண்டி தான் ஏற்றிருக்கு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? கேமோட கதையும் பார்த்தீங்கன்னா பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த அம்மா இந்த மாதிரி ஏலியன்ஸ் மேலே போலும், இவங்க இந்த அம்மா வந்து மாட்டிக்குவாங்க. இந்த அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தன் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், அவன் இந்த பொண்ணை வந்து மாசம் ஆகிடுவான். லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்?
பேய் இருக்கிற ஊர்ல பாசமா இருக்கேடி அப்படின்ட்டு இவன் மாமியார் காரில போய் அடிப்பா. கடைசியா மாமியாரும் மருமகளும் ஒன்னாயிருவாங்க. அங்க தப்பிச்சு ஓடுருவாங்க. சரி, அந்த ஹீரோ என்ன ஆனா? அந்த பாப்பாவோட அப்பா அவன் அவ்வளவுதான் பாதியே காலி ஆயிட்டான். ஃபீமேல் இல்ல. அதுக்கப்புறம் அவன் எதுக்கு? அதான் வந்து பாதியே போட்டு இருப்பானுங்க. குறுக்க எவன் வந்தாலும் அவனை அழிப்பேன். குறுக்க இந்த கௌசிக் வந்தா அடே மாமியாரு மாமனாருன்ட்டு சன் டிவி சீலுமே எழுதி வச்சிருக்கான இந்த கேமோட கதையை திருமதி செல்லும் மாதிரி திரும்ப சொல்ல வருவோம். அது மியூசிக் மட்டும் தான் மிஸ்ஸிங். இதுக்கு பேர் ஜோக்கா? இந்த மாதிரி கதை வயசும் பேச இம்ப்ரெஸ் பண்ணாம கேம் பிளேலையும் வந்து கேமர்ஸை கடுப்பாதனால பல பேருக்கு அந்த கேம் வந்து பிடிக்கல. பட் வந்து இது ஃபீமேலுன்றதுனால ஒரு ஓக்கல்ச்சரை சொல்றதுனால ஏகப்பட்ட பத்திரிகையாளர்கள் வந்து நல்லா ஓட்டு போட்டு நல்லா ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. மூன்றாவது இடத்துல பார்க்க போகிறது Unknown 9 Awakening. இந்த கேமே மொக்கா வாங்கிச்சு. கேம் பிடிக்கல அப்படின்னா இந்த கேமோட கதை ஒன்று நெருப்பக்கம், அந்த கேமோட மெக்கானிசம் இன்னொன்று. இந்த கேம் வந்து ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேம் வந்து பயணம் ஓவர் பர்மிஷன் பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த கேம் வந்து வேற லெவலில் இருக்குங்க, இந்த கேம் சூப்பர் பவர்லாம் இருக்குதுங்க, நீங்க கூடு விட்டு கூடு பாயலாங்க அப்படின்ட்டுலாம் வந்து பயணமாக பிரபலம் பண்ணிருப்பாங்க. ஆனால் கேம் வந்து கைக்கு வரும்போது அவங்க சொன்ன பெரும்பாலும் விஷயம் இல்லவே இல்லை. இருக்கு ஆனா இல்லை, இருக்கிறது வேற மாதிரி இருக்கு. ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல. புரியலையே. சரியா சொன்னா இந்த கேமோட கேரக்டர் மாடலை சொல்லலாம். இந்த கேமோட கேரக்டர் மாடலை வந்து ஆக்டர் மாதிரி பண்ணுற பேர்ல கொஞ்சம் வந்து ஆம்பளை மூஞ்சியுமே ஆக்கி வச்சிருப்பானுங்க. அந்த பொண்ணை பாரு, ஐயோ அப்படியே மூஞ்ச பாரு, ஐயோ. அதை விட முக்கியமா இந்த கேமோட கிராஃபிக்ஸ் சில பேருக்கு பிடிக்கல அப்படின்னாலும் இந்த கேமை பிசியில் வாங்கினவங்களாம் வந்து செம காண்டாக்ட் ஆடுங்க. காரணம் இந்த கேமோட பிசி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கர்ணக்கோடமா பல கிளிச்சஸோட இருந்திருக்கு. கூடு விட்டு கூடு பாயத்துக்குள்ள இன்னொருத்த வந்து போட்டு போயிடுவா. இந்த மாதிரிலாம் வந்து பயம் இருந்திருக்கும். என்னடா புத்தாட்டாது? இது மட்டும் இல்லாமல் கேம் பிளேவும் அந்த அளவுக்கு பெருசா வந்து ஒரு இம்ப்ரெசிவாகவும் இல்லை. கேமோட கதையும் வந்து நல்லாவும் இல்லை. பொதுவாக மார்வல் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, மார்வல் ஃபீமேல் கதை என்ன பண்ணுவானுங்க, மெயில் வந்து சண்டை போட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையை எழுந்து கைவிடாம இருக்கும். ஃபீமேல் இந்தமா வச்சுக்குமா கொடுப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா பவர் கிடைக்கிற மாதிரியும் ரொம்ப சிம்பிளா நடக்கிற மாதிரி தான் வந்து கதையில ஒரு ஏத்த இறக்கம் நெளிவு சுழின்னு எதுவுமே இருந்திருக்காது. இதுவும் முக்கியமா என்பிசி கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரும்பாலும் கேம்கள்லாம் என்பிசி கேரக்டர் தான் ஒரு 10-15 என்பிசி இருக்கும். அந்த 10-15க்குள்ள 1-2-3 ரிப்ளிகா வரும்போது நமக்கு தெரியாது. ஜீனியஸ் சேனல்ஸ் தான் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரே 3 பேர் இருப்பானுங்க. அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம் இல்லையா? இப்படி இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான வகையான வந்து என்பிஸா இருந்திருக்குங்க. திரும்ப பார்த்தா அதே என்பிசி அங்கவே கடந்துருக்குங்க. கேரக்டர் டிசைன் பண்றதுல கூட ரொம்ப லட்சலாம் இருந்திருப்பாங்க டெவலப்பர்ஸுங்க. என்ன கொடுமைனா இங்க வந்து பிளான் போட்டு இந்த ஒரு கேம் மட்டும் இல்ல, Unknown 9 Awakening இருக்குல்ல, இந்த மாதிரி வந்து இந்த சீரீஸே ஏகப்பட்ட கேம் ரிலீஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த கேம் விட்டதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து வகை வகையாக ரிலீஸ் பண்ணலான்ட்டு அனௌன்ஸ் பண்ணலாம் விட்டுருப்பாங்க. பட் என்ன பிரச்சனைனா முதல்ல விட்டு இந்த கேமே நக்கிட்டு போறதுக்கு அப்புறம் அடுத்த கேம் எப்படியா நல்லா வரும் பாஸ். அது அவ்வளவுதான், அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. இரண்டாவது இடத்துல பார்க்க போகிறது டாக்ஸி லைஃப் எ சிட்டி டிரைவிங் சிமுலேட்டர். பொதுவாக கார் ரேஸ் கேம்னாலே அவனை தான் பிடிக்கும். பட் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கார் கேம் தான், ஆனால் கார் ரேஸ் கேம் இல்லை. இது எப்படி தெரியுமா இருக்குது? இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது என்னன்னா வந்து சிட்டிக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து டாக்ஸி ஓட்டணும். ஓலா ஊப்பர் ஓட்டுறவங்களே இப்போ உட்காந்து கதைக்கிட்டு இருக்காங்க வந்து கட்டுப்படி ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஒரு அவங்களோட வாழ்க்கை கதை வச்சு கேம் பார்த்தோட பரவாயில்ல. இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னாலே ஓலா ஊப்பர் ஓட்டுறவங்க வாழ்க்கை கதை மாதிரி ரொம்ப டல்லாக தான் கிடக்குது. குறிப்பாக சொன்னோம்னா இப்போ வர ஓப்பன் வேர்ல்ட் கேம்கள்லேயே வந்து இந்த மாதிரி கார் ஓட்டுறது வந்து காமனாக மாறிடுச்சு. பொதுவாக ஜிடி கேம் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த டாக்ஸி ஓட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு டேப் ஆகணும்னா அவங்க வெயிட் பண்ணிருப்பானுங்க. ஐயா நீங்கள் விட்டுருங்கய்யா 5 ரூபா தரையா அப்படின்னு. அதெல்லாம் ஆடும்போது ஜாலியாக இருந்திருக்கும், விளையாண்டுருப்போம். பட் நம்ம ஆடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணவே மாட்டோம். இஷ்டத்துக்கு வந்து டிராஃபிக் ரூல்ஸை மீறுறது, எவனா இஷ்டல்ட்டு போகிறது அப்படின்ட்டு ஜாலியாக இருந்திருப்போம் இல்லையா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை. பட் அந்த மாதிரி இந்த கேமில் கிடையவே கிடையாது. என் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், எல்லா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ரியல் லைஃப்பில் வாழ்கிற மாதிரி இந்த கேமில் கொடுத்துருப்பாங்க. ஏன்டா ரியல் லைஃப் தொலை தாங்க முடியாண்டா கேமுக்குள்ளே வரும். கேம்லேயும் அதே கொடுத்தாங்க. என்னடா பண்ணுறது? கேமில் டீட்டெயில்ஸ் கொடுத்தா ஓகே, கேம் ரூல்ஸு ரியல்ஸும் கொடுத்தா என்ன பண்ணுறது? இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்பிசிங்க தான். என்பிசிங்கெலாம் வந்து மங்கா மங்குனிங்க. பக்கத்தில் ஒருத்தன் வண்டி இடிப்பான், கண்டுக்கவே மாட்டானுங்க. நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ண போனாலும் அவன் இஷ்டம் போயிடுவாங்க டம்முன்ட்டு. இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த கேமில். பொதுவாக சிமுலேட்டர் கேம் விளாட்றவங்களுக்கு மேபி இந்த கேம் பிடிச்சிக்கலாமா தவிர மற்றவங்க என்ன மாதிரி வந்து ஆக்ஷன் கேம் விளாடணும், அட்வென்ச்சர் கேம் விளாட்றவங்களுக்கு இந்த கேம் பிடிக்குமான்றது டவுட் தான். கிட்டத்தட்ட அந்த கேமில் இன்னும் ஒர்க் பண்ணியிருந்துக்கணும். பட் பெருசாக ஒர்க் பண்ணாமே கேம் முடிச்சா மட்டும் போதும்ட்டு முடிச்சு கையில் குத்துட்டாங்க. அதனால இந்த கேம் வந்து சரியா ஆகாது, ஆம்லெட் மாதிரி அறகுறையாக கிடக்குது கேமுக்குள்ள. ஜிடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீ வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னு ஐயோ வண்டி முதல் வராங்க கீழ் குதிப்பானுங்க. பட் இதில் நீங்கள் வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக மாட்டானுங்க, ஏற்றினா போயிடனா பண்ணிட்டு பாருங்க, என்ன அது வந்து போயிட்டு இருப்பாடுங்க. இந்த மாதிரி வந்து பெரிய டீட்டெயில்ஸ்லாம் பெருசாக இல்லாமல் ஏகப்பட்ட கொலரும் கொடுத்தனாலேயே இந்த கேம் வந்து ஏகப்பட்ட பேருக்கு அவ்வளோவா பிடிக்கல. மேபி வந்து இந்த சிமுலேட்டர் கேம் பிடிச்சவங்களுக்கு பிடிக்கலாம்,
அவ்வளோதான். முதலாவது இடத்துல பார்க்க போகிறது ஸ்டார் வார்ஸ் அவுட்லாஸ். இது முதலாவது இடத்துல விற்கணுமேட்டுலாம் வைக்கல, ஆனால் அது எமர்ஜியாக வந்துருச்சு. என்ன அப்படின்னா யூபிசாஃப்ட் செட்டு வச்ச சில தோசைகள் ஏகப்பட்ட கோளாறுகளில் இதுவும் ஒன்று. ஸ்டார் வார்ஸ் ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கேட்டு இருந்துச்சு. வந்து நல்ல கேம்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி சின்ன சின்ன பக்ஸ் இருந்தாலுமே எண்டாவது கேம் வந்து அந்த கேம் வந்து பக்காவாக இருந்திருக்கும். சரி நல்லா விளையாடி விளையாண்டுருப்பாங்க. ஸ்டார் வார் ஃபேன்ஸ் அந்த கேம் பிடிச்சிருந்துருக்கும். பட் இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸுக்கும் பிடிக்கல, ஜென்ரல் கேமர்ஸுக்கும் பிடிக்கல. காரணம் இந்த கேமோட கேரக்டரு, கேமோட ஸ்டோரி பல வகையில் வந்து அடி வாங்குது இந்த கேமு. குறிப்பாக சொன்னால் கேமோட கேரக்டர் மாடல் பாருங்களேன். இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா மாடலுக்கு வந்து ஃபேஸ் கொடுத்தது, வாய்ஸ் கொடுத்தது வந்து இவங்க தான். இவங்க முகத்துக்கும் இவங்க பண்ணி வச்ச முகத்துக்கும் எங்க சம்மந்தம் இருக்குதா? இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு, அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. என்னடா இது ஃபீமேல் கேரக்டர் ஃபீமேல் மாதிரி காட்டுறாம ஒரு மேல் மாதிரி காட்டுறீங்க. ஓகே, அட்லீஸ்ட் முகத்துல காட்டலாம்ல. முகத்தையும் அவங்கள கொஞ்சமே காட்டிருக்காடுங்க. வாஸ் எதுக்கு 10 பட கூட ஏத்துறக்கலாம் காட்டுதான். என்ன பண்றது, பாலிடிக்ஸ் பண்ணணுமே. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு புள்ளகமாடா. கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கிளிச்சு, ஏகப்பட்ட பக்கு. இந்த என்பிசி கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா தண்ட கர்மான்னு தான் இருக்குங்க. கண் முன்னாடியே இருந்தாலும் அதில் கன்னு சொல்ல தெரியாது. ஏன்னா கண்ணா நீட்டு இருக்கான் பாடுறா, கன் எடுத்து சொல்றானாலும் சொல்ல தெரியாது. படங்களில் வந்து கிளிச்சாக இருந்திருக்கும். இப்போ வந்து மேபி பேட்ச் பண்ணி சரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் டே 1 வாங்கினவங்களாம் வந்து பயங்கரமாக காண்டா இருந்திருக்கு. ஸ்டோரி வைஸாக பார்த்தீங்க அப்படின்னாலும் பெருசாக ஒரு நல்ல கதை, ஒரு ஏத்த இறக்கமாக இருக்குது. ஐயோ என்ன தெரியலையே, ஐயோ என்ன பண்ண போகிறாங்க தெரியலையே, அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப டல்லான ஸ்டோரி தான் இந்த கேமு. இது மட்டும் இல்லாமல் இது வந்து அவுட்லாஸ் ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா முக்கியமான காரணம் இருக்குது. சமீப காலமாக வந்து யூபிசாஃப்ட் ராக்ஸாரை பார்த்து அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சில கேம்ஸை. அந்த மாதிரி ஆர்டிஆர் மாதிரி பண்ணலாம், ஆர்டிஆர் கான்செப்டில் ஒரு கேம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டு தான் இந்த கேம் அவங்க பிளான் பண்ணாங்க. அவுட்லாஸ்னால் யார்? ஆர்த்தர், டச் கேம் தெரியுமா? அதாவது வைல்டு வெஸ்ட் டைமில் எந்த சட்டத்தையும் மதிக்காமல் பல கேங்கள் இருந்திருக்கும். அவங்களாம் அவுட்லாஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவுட்லாவாக இருக்கிற கேரக்டர் மாதிரி தான் அந்த கேமோட கேரக்டர் இருந்திருக்கும். மேலும் வைல்டு வெஸ்ட்டில் இருக்கிற ஒரு பிளானட்டில் இருக்கிற மாதிரி தான் அந்த கேமோட கான்செப்ட் இருந்திருக்கும். பட் என்ன பிரச்சனைனா எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? ஆர்டிஆர் மாதிரி படாச்சு, ஆர்டிஆர் இது இதுதான் அந்த கேம் கதை போலான்னு பிளான் போட்டிருந்தேன். பட் இந்த கேம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கேம் வந்துருக்குமே யோசிச்சு பார்த்தா தெரிஞ்சது. சைலண்ட்லுக்கு வரும்போது ஊர்ல இருந்த ஒரு வரவேற்பு இருந்து தெரியுமா, அது எதுவுமே வந்து இந்த கேமுக்கு இல்லை. இந்த கேம் எவனா கண்டுக்கவே இல்லை, யாரும் மதிக்கல இந்த கேம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. இந்த மாதிரி வந்து கர்ணக்கூடமாக போயிடுச்சு இந்த கேம். இந்த கேமில் உங்களால் ஸ்விம் பண்ண முடியாது. என்பிசி கேரக்டர் பார்த்தா அவங்க சரியாக சூடாது. நீங்கள் வந்து வண்டி எடுத்துட்டு மோதினா கூட என்பிசி கண்டுக்காது. அப்படின்ற மாதிரி வரவே சண்டை போடு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இதோட முக்கியமான கேமில் கட்சியில் இருக்கிற ஃபேஸ் அனிமேஷன்ஸ்லாம், சில அனிமேஷன்லாம் பார்த்தா கேமில் சரியாக ஒட்டியிருக்காது. புதை இயல்பாக நம்ம பேசும்பொழுதே கண்ணை சிம் தான் பேசுவோம் இல்லையா, இல்லை சில கேரக்டர் கண்ணை சிம்டாது அப்படியே அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும் இந்த கேமில். ஸோ அந்த அளவுக்கு அனிமேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க யூபிசாஃப்ட் நல்லா ஒர்க் பண்றப்பா. நீ சூப்பர்மா இதே மாதிரி பண்ணி சீக்கிரமா கடை ஈத்து மட்டும் போக வேண்டியதுதான். இந்த மாதிரி பல கோளாறுகள் பண்ணதால இந்த கேம் நக்கீடு போயிருச்சு. இந்த கேம் நக்கீடு பண்ணதால அவனோட ஸ்டார்க் மார்க்கெட் இறங்கி போயிருச்சு. இதை போய் தனியாக போட்டிருப்பேன் ஃபால் ஆஃப் யூஸ் அப்படின்ட்டு. இந்த வீடியோ வந்து நம்ம சேனல் தான் இருக்கும், தெளிவாக செக் பண்ணி பாருங்க. ஆனால் நம்ம லைக் காட்டலையோ இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர பார்த்துக்க. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து மொக்கை கேம்ஸ் ஆஃப் 2024 பார்த்துருப்போம். இதில் சொன்னது வந்து டாப் 10 இதுதான் பெஸ்ட் இதான் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணாம தான் சொல்லியிருந்திருப்பேன். இந்த இன்னைக்கு பார்த்த மொக்க கேம்களில் எந்த மொக்க கேம் உங்களுக்கு வெறுக்க வச்சுது, இந்த கேம் மாதிரி கடுப்பாயிருச்சு ப்ரோ, நான் பாதி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓட்டம் ப்ரோ அப்படின்ற மாதிரி சில கேம்லாம் இருக்கும் இல்லையா, அது என்னன்றதை காரணமாக கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நான் சொல்லாத கேம் இருந்தாலும் சொல்லுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேறு தேவைப்பட்ட அடுத்த பாட்டு போடுறது தான் வேறு எதுக்கு நல்லா போச்சுன்னா பாட்டோட போடுறேன். அப்படின்னு என்ன பண்ணால் பிளாக் ஷிப் அவார்ட்ஸில் நம்ம நாமினேட் பண்ணியிருக்காங்க. மிஸ்ஸுக்கு ஜீனியஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க கேமிங் செக்ஷனில். ஸோ எல்லாம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஓட்டு போடுங்க. ஓகே, ஓட்டு போட்டு எனக்கு ஜெயிக்க வைங்க சொல்லிச்சு. சரி, என்ன மட்டும் இல்லை, தமிழ் கேமிங்கும் இருக்காங்க, தமிழ் கேமிங்கும் ஓட்டு ஜெயிக்க வைங்க. ஓகேவா, ஸ்டோரி கேமிங் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து நான் வாங்கினா பரவாயில்ல, அவங்களோட எனக்கு போதும் தான். இந்த ஸ்டோரி கேமிங் அப்படின்றத கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு போனாலும் அது போதும் எனக்கு. அதெல்லாம் வந்து ஓட்டு போடுங்கள் சோல்ஜர்ஸ், ஸ்டோரி கேம்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே போகிறோம், சும்மா போதீங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.